வணக்கம் நண்பர்களே. உங்கள் எக்ஸல் வித் ஏஆர் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் ஏஆர். நம்ம சேனலில் எக்ஸலில் இருக்கிற சக்தி வாய்ந்த ஃபங்க்ஷனில் ரொம்ப எளிமையாக எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி கற்றுக்கிறது, அதுவும் நம்ம தமிழில். ஸோ அதுக்கு தான் நம்ம எக்ஸல் வித் ஏஆர் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கான தலைப்பு எக்ஸ்ஆர் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸ்ஆர் என்னடா இது? எக்ஸ்ஆர்னா என்ன? எனக்கு ஏஆர் தெரியும், அது என்ன எக்ஸ்ஆர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ எக்ஸ்ஆர்னா என்ன, எப்படி அதை பயன்படுத்துறது, யாருக்கு இது தேவை அப்படின்றத பற்றி முழுமையாக பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். எக்ஸ்ஆரோட சின்டெக்ஸை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ எக்ஸ்ஆரோட இது எய்தர் திஸ் ஆர் தட் அப்படின்றது தான். ஸோ அதுக்கு லாஜிக்கல் 1 என்ன, லாஜிக்கல் 2 என்ன அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் கண்டிஷன்ஸ் போட்டுகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கு தான் இது இந்த சின்டெக்ஸ். பேராமீட்டர்ஸ் லாஜிக்கல் 1, லாஜிக்கல் 2 அப் டு 255 ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸ்ஆரோட டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ஆர்ன்றது ஒரு லாஜிக்கல் ஃபங்க்ஷன். ட்ரூ ரிட்டர்ன் ஆகும். ஆனால் ஒரே நேரத்தில் ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கக்கூடாது. அதாவது இப்போ நான் ரெண்டு கண்டிஷன் வச்சேன்னா 50-50 ரெண்டும் சேமாக இருந்தால் அது ஃபால்ஸ்னு வந்துடும். ஆனால் மாறி இருந்ததுன்னா அது ட்ரூன்னு வந்துடும். ஒரு ட்ரூ வேல்யூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ வரும். ரெண்டு ட்ரூ வேல்யூவாக இருந்ததுன்னா அது ஃபால்ஸ்னு வந்துடும். நீங்கள் இஃப் ஆர் அண்ட் ஃபங்க்ஷனை பயன்படுத்துகிறவங்களா இருந்தீங்கன்னா இதை தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்ஆரோட பைபிள் பார்ப்போம். கண்டிஷன் 1, கண்டிஷன் 2 ஓகேங்களா. ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருந்ததுன்னா ஃபால்ஸ். ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ்னால் ட்ரூ கொடுத்துரும். ஒரு ஃபால்ஸ் ஒரு ட்ரூனால் ட்ரூ கொடுத்துரும். ரெண்டு ஃபால்ஸ் வந்தாலும் ஃபால்ஸு தான், ரெண்டு ட்ரூ வந்தாலும் ஃபால்ஸு தான். ஆடாக இருந்தால் மட்டும்தான் அது ட்ரூ கொடுக்கும். ஸோ இந்த பைபிளை தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் இதோட கண்டிஷன். இப்போது நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு ஸ்டூடெண்ட் பாஸ் ஆர் ஃபெயில் கண்டிஷன். இப்போது ரெண்டு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸோ எக்ஸ்ஆர் போட்டுட்டேன். ஸோ எஃப் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 50. அதே மாதிரி F6 இதுவும் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 50 அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ரெண்டுமே 50-50 சேமாக இருந்ததா? ஸோ எனக்கு அவுட்புட் வந்து ஃபால்ஸ்னு வந்துருச்சு. இப்போ நான் இங்கே மாற்றுறேன், 49 மாற்றுறேன், ட்ரூ ஆகிடுச்சா? ஸோ அகெயின் இங்கே 49 போட்டாலும் எனக்கு ஃபால்ஸ். ஏன்னா ரெண்டுமே சேம் வேல்யூவாக இருந்ததுன்னா ஃபால்ஸ். அதே மாதிரி ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ். ஸோ ஒன்று வந்து கண்டிஷனுக்கு கரெக்டாக செட் ஆகிடுச்சு, 50க்கு மேலே வந்துருச்சு. இன்னொன்று கண்டிஷன் கீழே வந்துருச்சு. ஸோ இதுதான் ஒரு கண்டிஷன் ஓகே, ஒரு கண்டிஷன் தப்பு. ஸோ ட்ரூ வந்துருச்சு. ஸோ அதே மாற்றி போடுறேன். ஸோ ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ், ஒரு கண்டிஷன் ட்ரூன்னு வந்துருச்சு. ரெண்டு கண்டிஷனுமே நான் 50 கீழே போட்டேன். ஸோ அதான் ஃபால்ஸ்னு வந்துருச்சு. ஸோ இதை ஓட்டிங் மெத்தடுக்கும் யூஸ் பண்ணலாம். இது நம்ம இப்போது ட்ரூக்கு போட்டோம். ஸோ இன்னொன்று ஓட்டிங் கண்டிஷன். ஸோ ரெண்டுமே சேம், ஃபால்ஸ் வந்துருச்சு. இப்போது இதை எப்படி போடலான்னா Fi ஈக்குவல் டு எஸ். இப்போது இதை எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இஃப் A1 இஸ் எஸ், ஸோ F6 இஸ் ஈக்குவல் டு நோ. ஸோ இப்படி ஒரு கண்டிஷன்ஸை நான் போடுறேன். இஃப் XOR A1 ஈக்குவல் டு எஸ், A5 ஈக்குவல் டு எஸ். ஸோ ரெண்டுக்குமே எஸ் போட்டிருக்கேன்னா எஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ மாறி மாறி இருக்கிறதால ட்ரூ வந்துருச்சு. இப்போ ஃபால்ஸ் வந்துடும், ஏன்னா ரெண்டு கண்டிஷனும் சேமாக இருக்குது. இப்போ இதை நான் மாற்றுறேன். அதாவது ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ் போட்டாலும் ட்ரூ, ஒரு ட்ரூ இன்னொரு ஃபால்ஸ் போட்டாலும் ட்ரூ. ரெண்டுமே ட்ரூவாக இருந்ததுன்னா ஃபால்ஸ் வந்துடும், ரெண்டுமே நோவாக இருந்தாலும் ஃபால்ஸ் வந்துடும். ஸோ இதோட பைபிள் இதுதான். ரெண்டு ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸ். நம்ம இந்த ஸ்கூல் கான்செப்டில் படித்த மாதிரி தான். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ்ஸும் மைனஸ் இருந்தால் மைனஸ், மைனஸும் ப்ளஸும் சேர்ந்தாலும் மைனஸ். ஆனால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அந்த கான்செப்ட் தான். எக்ஸ்ஆர் ஃபங்க்ஷனோட லிமிடேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ இருந்தால் மட்டும்தாங்க அது ட்ரூன்னு காட்டும். ஒன்றுக்கு மேற்பட்ட ட்ரூ இருந்தால் அது ஃபால்ஸ்னு காமிச்சிடும். லாஜிக்கல்
கண்டிஷனுக்கு மட்டும் தான் இது யூஸ் பண்ண முடியாது. அதாவது ஓட்டிங் கரெக்ட்டா போட்டுருக்காங்களா? இது ஒரே பெர்சன் 2 பேர் ஓட்டு போட்டானா, அந்த மாதிரிலாம் செக் பண்றதுக்கு இது யூஸ் பண்ணலாம். எக்ஸ்ஆர் ஃபங்ஷன்ல லாஜிக்கல் கண்டிஷன்ஸ ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஈஸியா செக் பண்ணலாம். அண்ட், ஆர் ஃபங்ஷனுக்கு எக்ஸ்ஆர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆல்டர்னேட். எக்ஸெல்ல 13, 16, 19, 365ன்னு எல்லாத்துலயும் இது வேலை செய்யும். இந்த ஃபங்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கத்துக்கோங்க. நம்ம எக்ஸல் வித் ஏஆர் சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்த வீடியோவை இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. எக்ஸல்ல இன்னும் வேற என்னலாம் தெரிஞ்சுக்கணும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் எக்ஸல்ல எக்ஸ்பர்ட் ஆகணுமா? நம்ம எக்ஸல் வித் ஏஆரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டில் தென் பை பை.